श्रीयतिराजाय विवेकानन्दशूरये सच्चित्सुखस्वरूपाय சுவாமினே தாபஹாரினே. இன்றைய சத்சங்கம், அந்த பிராமணர் எழுதிய நூல்களை எல்லாம் எனக்கு அனுப்புங்கள். அதை வாசிப்பது ஒரு இனிமையான அனுபவம். அது என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கிறது என்று ரஷ்ய பேரறிஞரான டால்ஸ்டாய் ஒரு முறை கூறினார். யார் அந்த பிராமணர் என்றால், அது வேறு யாரும் அல்ல, சுவாமி விவேகானந்தரை தான் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். அவருடைய ஞானத்திற்கும் அறிவாற்றலுக்கும் டால்ஸ்டாய் ஈர்க்கப்பட்டார். சுவாமி விவேகானந்தருடைய அறிவாற்றல் அந்த அளவுக்கு மேன்மை பொருந்தியது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஒரு முறை கூறினார், சுவாமி விவேகானந்தர் யோசனை செய்யாத பெரிய விஷயங்களே இல்லை, எல்லாவற்றையும் அவர் யோசனை செய்து வைத்திருக்கிறார். அவர் படிக்காத வாசித்தறியாத பெரிய சாஸ்திரங்கள் எதுவுமே இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சுவாமிஜியோட அறிவாற்றல் உலக பிரசித்தி பெற்றது. ஆனாலும் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு அந்த அறிவாற்றலினாலேயே ஒரு சிறு பிரச்சனையே வந்தது. அது என்ன என்றால் வேடிக்கையாக இருக்கும். விவேகானந்தர் ஒரு வார்த்தை கூற மாட்டாரா? அவருடைய திருவாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தாலே அது பெரிய அருமையான விஷயமாக இருக்கும் என்று பலரும் ஏங்கி தவித்த போது அவருக்கு ஒருவர் வேலை கொடுத்தார். வேலை கொடுத்து விட்டு உங்களுக்கு தகுதி இல்லை என்று சொல்லி ஒதுக்கியும் வைத்தார். ஆச்சரியமான, நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை பற்றி நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். சுவாமி விவேகானந்தருடைய தந்தை விஸ்வநாத் தத்தர் பெரிய வக்கீல், நிறைய சம்பாதித்தார். அதை விட மிக மிக அதிகமாக நிறைய நல்ல காரியங்களுக்காக வாரி வாரி வழங்கியவர். அந்த விஸ்வநாத தத்தர் திடீரென்று இறந்த போது பெரிய கடன் சுமை அந்த வீட்டிற்கு வந்தது. கிட்டத்தட்ட 40-50 பேர் வீட்டில் இருந்தவர்கள். ஒரு பிரச்சனை என்றவுடன் உறவினர்கள் ஓடிவிட்டார்கள். கடன்காரர்கள் கதவை தட்டுகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் வாலிபர், என்ன செய்யறதுன்னே தெரியல. அவருக்கு நேற்று வரை 40 பேருக்கு அன்னமிட்ட அந்த தாய் இன்று கையேந்தும் நிலையில் இருக்கிறார். கடன் தொல்லை, இருந்த சொத்து பத்துக்களை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம். சுவாமி விவேகானந்தர் அந்த காலகட்டத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணனிடம் சென்று வருகிறார். அவருக்கு அந்த ஆன்ம தாகம் பிரவாகம் எடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, வீட்டில் இப்படி பிரச்சனைகள், தம்பி தங்கைகள் சகோதரிகள் எல்லோருமே உணவிற்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை. மூத்த மகன் இவர் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார். சரியான சம்பாத்தியம் இல்லை, வேலையும் கிடைக்கவில்லை. இதெல்லாம் ஒரு முறை மகேந்திரநாத் குப்தரிடம் போய் சொல்கிறார். அமுத மொழிகளை தொகுத்த மகேந்திரநாத் குப்தரிடம் போய் சொல்கிறார். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் எப்போதுமே காத்திருப்பார் சேவை செய்வதற்கு. உடனே என்ன செய்கிறார், அவர் ஏற்கனவே வேலை செய்து வந்த ஒரு பள்ளியில் கல்வி கடலான வித்யாசாகரிடம் சென்று நரேனுக்கு ஒரு வேலை கொடுங்கள் என்று கேட்கிறார். நரேனுடைய அறிவாற்றலை புரிந்து கொண்ட வித்யாசாகர் உடனே அவருக்கு ஒரு ஹெட்மாஸ்டர் வேலையை போட்டு கொடுக்கிறார். பவு பஜார் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்த ஒரு பள்ளியில், அது வித்யாசாகருக்கு சொந்தமான பள்ளி, அந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்கிறார். நரேனும் ஏற்றுக்கொண்டு விட்டார். வேலை நடக்கிறது. மிகவும் அருமையாக பாடம் சொல்லி கொடுக்கிறார். தான் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் 100% மனதை செலுத்தக்கூடியவர் சுவாமி விவேகானந்தர். அந்த நரேன் இப்போது நன்றாக பாடம் சொல்லி கொடுக்கிறார். அவருக்கு என்னென்ன கற்றாரோ, எவ்வளவு கூடுதல் விஷயங்களை சொல்ல முடியுமோ எல்லாவற்றையும் சொல்கிறார். எல்லோருக்கும் அவருடைய வகுப்பு பிடித்திருக்கிறது. இப்படி இருக்கும் போது திடீரென்று வித்யாசாகர் அந்த பொறுப்பிலிருந்து அவர் வெளியே வந்து விடுகிறார். அவருடைய மருமகன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அவருக்கும் நரேனுக்கும் சரி வரவில்லை. இணக்கமான உறவு அமையவில்லை. அவர் ஒன்று சொன்னால் இவருக்கு அது பிடிக்கவில்லை. அவர் சரியானதை சொல்லவில்லை என்று நரேனும் குற்றம் சாட்ட ஆரம்பித்து விட்டார். இப்படியெல்லாம் இருக்கும் போது நரேன் ஒரு பிரச்சனைக்குரியவர் என்று அவர் கருதி என்ன செய்தார், ஒரே மாதத்திற்குள் அவரை அந்த வேலையிலிருந்து எப்படி எடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு, உன்னுடைய தலைமை ஆசிரியர் சரியாக வகுப்பு நடத்தவில்லை, நிர்வாகம் சரியில்லை, இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம்
கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் அந்த மாணவர்கள் கற்றுக்கொண்டு எங்கே சொல்லணுமோ அங்கு போய் சொல்லிவிடுகிறார்கள். நரேந்திரநாத் தத்தர் நல்ல ஒரு ஆசிரியர் இல்லை, அவர் நடத்துகிற பாடம் எங்களுக்கு புரியவில்லை. யார்? சுவாமி விவேகானந்தர் ஆகக்கூடிய அந்த நரேன் நடத்துகிற விஷயம் புரியவில்லை அப்படின்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேயே வித்யாசாகருக்கு வேறு வழி இல்லை, நரேன் வெளியே வந்து விடுகிறார். அவருடைய வேலை நிறுத்தப்படுகிறது. இது இப்படி இருக்கும்போது இந்த செய்தி நரேனுக்கு எப்படி தெரிவிப்பது? அவர் வித்யாசாகர் என்ன செய்யறாருன்னா, நேரம் மகேந்திரநாத் குப்தர், நீ தான் அழிச்சிட்டு வந்த, நீயே சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அவரிடம் சொல்கிறார். மகேந்திரநாத் குப்தருக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏனென்றால் அப்போதுதான் அந்த வீட்டில் கொஞ்சமாவது ஒரு அமைதி வந்திருக்கிறது, கொஞ்சம் வருமானம் வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் போது திடீரென்று வேலை கிடையாது, பல மாதங்கள் கழித்து ஒரு வேலை கிடைத்திருக்கிறது, திடீரென்று அந்த மாதிரி வேலை போயிடுச்சு அப்படின்னா நரேன் எப்படி தவிப்பார் அப்படின்னு மகேந்திரநாத் குப்தருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இது இப்படி இருக்கும் போது நேராக நரேந்திரனை போய் சந்திக்கிறார் மகேந்திரநாத் குப்தர். இவருக்கு ஒரே வருத்தம், இது எப்படி ரொம்ப கஷ்டப்படுவாரே, ரொம்ப அழுதுருவாரோ, சோகத்துல இருப்பாரோ அப்படிலாம் நினைச்சு போறார். அங்க போன உடனே நரேன் இந்த மாதிரி நடந்துருச்சு. அவர் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வி, யார் இப்படி சொன்னாங்க? என்னுடைய மாணவர்களா இப்படி சொன்னார்கள்? இல்லையே, அவர்களுக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஹோம் ஒர்க் கொடுக்கறது இல்லை, ஹோம் ஒர்க் செய்து அவர்களுக்காக நல்ல நல்ல விஷயங்களை திரட்டி சுவாரஸ்யமாக நான் பாடம் நடத்தி வந்தேன். நிறைய ப்ரிப்பரேஷன் செய்து அந்த பாடத்தை எடுத்தேன். என்னுடைய வகுப்பு அவர்களுக்கு புரியவில்லை, பிடிக்கவில்லை. மகேந்திரநாத் குப்தர் அப்படியே யோசிக்கிறார், அவர் போய் சண்டை போட போறாரோ அப்படி இப்படின்னு நினைக்கிறார். ஆனால் நரேன் ஒரு பெரிய ஒரு ஞானி போன்று, அப்படியா சொன்னார்கள், இஸ் இட் சோ சொல்லிட்டு அப்படியே அமைதி அடைந்து விடுகிறார். என்னுடைய அருமை பெருமை அவர்களுக்கு தெரியவில்லை, நான் இவ்வளவு நல்ல உழைத்தும் கூட எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அப்படி இப்படின்னு எதுவுமே புலம்பவில்லை. ஒரு கம்பீரமான ஒரு சிங்கம் போன்று, ஒரு திடீரென்று வெளியில் இருந்து வந்த ஒரு அம்பு தாக்கப்பட்ட ஒரு சிங்கம் போன்று கம்பீரம் குறையாமல் அதே சமயம் அமைதியோடு அப்படியே போனாராம். மகேந்திரநாத் குப்தர் பார்க்கிறார், எப்படிப்பட்ட மனநிலை விவேகானந்தருக்கு. ஆனாலும் அவ்வளவு பேரறிஞர், அவ்வளவு படித்தவர். மகேந்திரநாத் குப்தரும் மெத்த படித்தவர், அவருக்கு தெரியும் கற்றோரே காமுறுவர். அந்த வகையில தெரியும் எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்வாரு. ஒரு ட்ரை மேட்டர் கூட அவ்வளவு இனிமையாக சொல்லக்கூடியவருக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு யோசிக்கிறார். உடனே அவருக்கு இன்னொரு விஷயம் புரிகிறது, இது ஒரு சாதாரண விஷயம்தான். சுவாமி விவேகானந்தர் ஏதோ ஒரு பள்ளியில் தலைமை ஆசிரியராகவோ ஒரு சாதாரண ஒரு ஆசிரியராகவோ சேவையாற்ற வரவில்லை. பள்ளி ஆசிரியர் அல்ல, உலக ஆச்சாரியராக மலர இருப்பவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். அவரை அந்த வகையில் தான் தயார் செய்து கொண்டிருந்தார். இது இவருக்கு ஒரு சின்ன பாடம் என்று புரிந்து கொண்டு, இவருடைய வேலை ஆசிரியர் வேலை அல்ல, ஆச்சாரியர் வேலை என்பதை புரிந்து கொள்கிறார். அவருடைய அந்த ஒரு சிக்கலான ஒரு கஷ்டம், ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை வந்த போது அந்த இடத்துல அவர் எவ்வளவு நிதானமாக அதை கையாண்டார். பிறகு யாரெல்லாம் அவரை துரத்தினார்களோ அவர்களே வந்து இவர்களுடைய காலடியில் விழுந்த போதும் அதே மரியாதை செலுத்திய அந்த சுவாமி விவேகானந்தர் என்ற அந்த சாது நம் அனைவருக்கும் இக வாழ்க்கைக்கும் பர வாழ்க்கைக்கும் ஏற்ற ஒரு நிதான புருஷர். அவருடைய திருவருள் நம் அனைவருக்கும் என்றும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்பணமஸ்து.